அகதா கிறிஸ்டியின் ரகசிய எதிரி. அத்தியாயம் 4. ஜேன் ஃபின் என்பது யார்? அடுத்த நாள் பாறாங்கல்லாய்தான் நகர்ந்தது. செலவுகளை கத்தரிப்பது தவிர்க்க இயலாததாய் ஆனது. ஜாக்கிரதையாக கையாண்டால்தான் கையில் இருக்கும் 40 பவுண்டுகள் நிறைய நாட்களுக்கு உயிர் வாழும். அதிர்ஷ்டவசமாய் சீதோஷணம் சாதகமாக இருந்தபடியால் நடப்பதே செலவற்றது என டூபன்ஸ் அறிவித்த சட்டம் அமலானது. ஒரு திறந்த வெளி திரையரங்கம் மாலை பொழுதுக்கான பொழுதுபோக்கினை இரு இளைஞர்களுக்கும் வழங்கிற்று. கண்ணாடி கம்பெனி பற்றிய ஜீரணிக்க இயலாத உண்மை அறிவிக்கப்பட்ட தினம் ஒரு புதன்கிழமை. வியாழனன்று விளம்பரம் சரியாக பிரசுரமாயிருந்தது. இதற்கான கடிதங்கள் வெள்ளிக்கிழமையன்று டாமியின் முகவரியில் எதிர்பார்க்கப்பட்டன. அப்படி ஏதாவது கடிதங்கள் வந்தால் அவற்றை டாமி தனியாய் பிரித்துவிடக் கூடாது என்ற மரியாதைக்குரிய சத்தியத்தால் கட்டுப்பட்டிருந்தான் அவன். அவற்றை எடுத்துக்கொண்டு தேசிய கலாரங்கத்துக்கு, அங்கு அவனுடைய பார்ட்னர் காத்து கொண்டிருக்கும் இடத்துக்கு 10 மணிக்கு போக வேண்டும் என்பது ஏற்பாடு. சந்திப்புக்கான இந்த முன்னேற்பாட்டில் முதலில் வந்திருந்தது டூபன்ஸ். சிகப்பு வெல்வெட் இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டு டாமி முகம் தென்படுகிறதா என பார்த்தபடி காத்திருந்தாள். அப்புறம் வந்தவனை கேட்டாள். அப்புறம் என்று அதையே திருப்பினான் தாமஸ் போர்ட். என்ன எதிர்பார்க்கிறாய் என்ற உட்பொருளோடு, இங்கிருப்பவற்றில் உனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியம் எது? வெறுப்பேத்தாத, எந்த பதிலும் வரலையா? ஆழ்ந்து சற்றே மிகைப்படுத்தப்பட்ட வகையில் மறுப்பாய் தலையசைத்தான் டாமி. நேரடியா சொல்லி உன்னை ஏமாற்றத்துக்கு தள்ள நான் விரும்பல கீழராட்சசி. ஆனா அதுதான் உண்மை. கஷ்டம்தான், என்ன பண்றது? பொக்கிஷமாயிருந்த பணம் வீணா போயாச்சு என்று பெருமூச்செறிந்தான். பிறகு நம்ம விஷயத்துக்கு வருவோம். விளம்பரம் வெளியாயிடுச்சு. அதுக்கு 2 மறுபதில்கள் வேற வந்துள்ளன என்றான் சலிப்பாய். டாமிங் கிழப்பிசாசை! ஏறத்தாழ கதறினாள் டூபன்ஸ். அவற்றை என்னிடம் குடுடா, எத்தனை ஈனத்தனமானவன் நீ! உன் லக்கேஜ் டூபன்ஸ், உன் லக்கேஜ் என்றான் நமட்டு சிரிப்போடு. நுழையும் போது அதுக்கு காசு கொடுத்தே ஆகணும். நாங்க தேசிய அருங்காட்சியகம் இன்னைக்கு. நீ ஒரு சிறந்த பாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லியும் பார்த்தேன். டாமி, சரி சரி, ஒரு காசு செலவில்லாம நேற்றிலிருந்து உனக்கு இருந்த மன இறுக்கத்தை களைய நான் கொடுத்த ஆசிய மருந்து எப்படி? இப்ப நீ சொன்ன மாதிரி கடிதங்களுக்குள். அவன் கைகளில் இருந்த பெருமதிப்பிற்குரிய அக்கடிதங்களை மட்டு மரியாதையின்றி படக்கென்று பிடுங்கி பறித்தாள் இவள். முக்கியத்துவம் தந்து அவற்றை பரீட்சித்தாள். இது கனமா இருக்கு, நிறைய விஷயம் இருக்கும் போல. இதை கடைசியா வச்சுப்போம், அடுத்ததை முதல்ல பிரிப்போம். சரியா சொன்ன. 1 2 3 திற. டூபன்ஸின் வெண்டரி விரல்கள் நுழைந்து உரையை கிழிக்க உள்ளிருந்த விஷயத்தை உருவி எடுத்தாள். அன்பு நிறை நண்பரே, இன்றைய காலை நாளிதழில் வெளியான உங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன். நான் உங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பேன் என்று தோன்றுகின்றது. நாளை காலை 11 மணிக்கு மேற்கூறிய முகவரியில் நீங்கள் என்னை வந்து சந்தித்த பின் முடிவெடுக்கலாம். உங்கள் உண்மையான ஏ. கார்டர், 27 ஷெல்டான் தளம் என்று முகவரியை பார்த்து படித்தாள் டூபன்ஸ். இது ட்ரெயின்ல போனாலே ரொம்ப தூரம்ல என்றும் குறிப்பு தந்தாள். அதற்கு என்று ஆரம்பித்த டாமி இதுதான் ஏற்பாடு என தொடர்ந்தான். இந்த தாக்குதலை நானே நேருக்கு நேராய் சந்தித்து எதிர்கொள்ள வேண்டிய நேரம் இது. திரு கார்டரை சந்திக்க அனுமதி கிடைக்கின்றது. இருவரும் குட் மார்னிங் சொல்லிக் கொள்கிறோம். அதுதானே முறை. பிறகு அவர் உட்காருங்கள் திரு. இதற்கு சரியாகவும் அழுத்தமாகவும் நான் பதில் தருகிறேன். ஹெட்வர்ட் விட்டிங்டன். இந்த பதிலுக்காக முகம் சிவந்து கலை இழந்து போகும் கார்டர்
மூச்சுக்காற்றை உள்ளிழுக்க மறந்து எத்தனை வேணும் அப்படின்னு கேட்கிறார். என்ன கிடைக்கும்? 50 அள்ளி பாக்கெட்டில் போட்டுக்கொள்ளும். நான் வெளியில் வந்து உன் கூட சேர்ந்துக்கிறேன். 2 பேரும் வெற்றிகரமா கிளம்பி அடுத்த முகவரிக்கு போறோம். இதே நாடகத்தை தொடர்கிறோம். போதுமே டாமே, 50 கிடைக்கும்னியே, அது என்ன பவுண்டா? இல்ல என்று விட்டு உதை விழுவது போல சைகை காட்டிய டோபன்ஸ் இப்போ அடுத்த கடிதம். ஓ, இது ரிட்ஸ் பகுதியிலிருந்து என்றாள். பணக்கார பகுதி. 50க்கு பதில் 100. உதை என்றபடி படிக்க ஆரம்பித்தாள். அன்பு நிறை நண்பரே, உங்கள் விளம்பரத்துக்கான பதில். லஞ்ச் நேரத்தை ஒட்டி நீங்கள் என்னை காண வந்தீர்கள் என்றால் மகிழ்வேன். உங்கள் உண்மையான ஜூலியஸ். ஆஹா என்றான் டாமி ஈடுபாட்டோடு. லஞ்சுக்கு போயிடுவோம் கிழவி, அதான் நல்ல நேரம். 2 இலவச சாப்பாடு கிடைக்கும். சம்மதமாய் தலையசைத்தாள் டூபன்ஸ். முதல்ல கார்ட்டர், நாம பறக்கணும். வரிசையாய் வீடுகளை கொண்ட ஒரு பகுதியாக ஷெல்டான் பகுதி காட்சி தந்தது. இருவரும் 27ஆம் எண் வீட்டின் அழைப்பு மணியை அலறவிட்டார்கள். மறுநொடியே சுத்தமாய் இருந்த ஒரு வேலைக்காரி கதவருகில் வந்தாள். அவளிடமிருந்து வெளியான அத்தனை பதுவிசான தோற்றம் டூபென்ஸை மூழ்கடித்தது. கார்ட்டரை பார்க்க வேண்டும் என்ற டாமியின் வேண்டுகோளுக்கு கீழ்தளத்தில் இருந்த ஒரு சிறு வரவேற்பறைக்கு இவர்கள் அழைத்து போகப்பட்டார்கள். அருகில் இருந்த அறைக்கதவு திறந்து சில நொடிகள் தான் பிடித்திருக்க வேண்டும். உயரமான ஒரு மனிதன் பேரவா கொண்ட முகபாவத்துடனும் அதே சமயம் அயர்வும் தளர்ச்சியும் வெளிப்படும் நடைவுடனும் வெளிப்பட்டார். ஒய்யேவா என்று கேட்டுவிட்டு சிரித்தார். தனிப்பட்ட ஈர்ப்பு கொண்டிருந்தது அவருடைய சிரிப்பு. உட்காருங்கப்பா 2 பேரும். கட்டுப்பட்டனர். அவர் தனக்கான நாற்காலியை இழுத்து டூபென்ஸுக்கு நேராய் வரும்படி போட்டுக்கொண்டு ஊக்கப்படுத்துவது போல் சிரித்தபடி அதில் அமர்ந்தார். அவரது சிரிப்பில் இருந்த ஏதோ ஒரு தரம் வழக்கமாய் இவளிடம் இருக்கும் தயார் நிலையை காணாமல் போக செய்தது. உரையாடலை துவக்கும் ஆர்வத்தை அவர் காட்டாததால் டூபென்ஸ் தானாக பேச்சை ஆரம்பிக்க வேண்டியதாயிற்று. நாங்க தெரிஞ்சிக்க விரும்புறோம். அதாவது எப்படின்னா, ஜேன் ஃபின் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை தயவு கூர்ந்து எங்க கூட பரிமாறிக்க முடியுமா? ஜேன் ஃபின். கார்ட்டர் அவர் கேட்டதையே பிரதிபலிப்பதாய் தோன்றியது. ஓ, இப்ப கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்கு அவளை பற்றி என்ன தெரியும் என்பதுதான். டூபென்ஸ் அப்படியே முன்னுக்கு வளைந்து வந்தாள். அது நாம பேச உள்ள இந்த விஷயத்துல எவ்வகையிலும் சம்பந்தப்படாததுன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆனா சம்பந்தம் இருக்கு தெரியுமா? உண்மையா இருக்கு. அவருக்கே உரிய தளர்ந்த முகத்தில் மீண்டும் சிரிப்பினை பரவ விட்டுவிட்டு தொடர்ந்தார். மறுபடியும் அதே துவக்க நிலைமைக்கு தான் நாம வந்திருக்கோம். உங்களுக்கு ஜேன் ஃபின் பற்றி என்ன தெரியும்? டூபென்ஸ் தொடர்ந்து அமைதியாகவே இருப்பதை கவனித்த அவர் என வற்புறுத்தினார். விளம்பரம் செய்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அவளை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். சொல்லிவிட்டு கொஞ்சமாய் வளைந்து முன்னுக்கு வந்தார். அவரது களைத்திருந்த குரலில் தன்வயம் இழுத்து வசியம் பண்ணக்கூடிய வன்மை இப்பொழுது சற்று மிகுந்து தெரிந்தது. நீங்க அதை என்கிட்ட சொல்றீங்கன்னு வச்சுக்குவோம். கார்ட்டரின் குணாதிசயத்தில் அப்படியே எதிரில் இருப்பவரை தன்னகப்படுத்திவிடும் ஒரு வகையான வலுவான ஈர்ப்பு தெரிந்தது. அந்த பிடியிலிருந்து பிரயத்தனப்பட்டு தன்னை விடுவித்துக் கொள்ள டூபென்ஸ் முயல்வது இவள் பின்வரும் வசனத்தை பேசிய முறையில் நன்கு புலப்பட்டது. எங்களால் அது முடியாதுதானே டாமி? ஆனால் இவளை ஆச்சரியத்தில் முக்கும்படி இவளுடைய நண்பன் இவளுக்கு ஆதரவாய் பதில் தரவில்லை.
அவனுடைய கண்கள் கார்ட்டரின் மீதே முழுக்கவும் பதிந்திருக்க, அவன் பேசிய வார்த்தைகளின் ஒளியில் வழக்கத்திற்கு மாறான மதிப்பும் மரியாதையும் குறிக்கப்பட்டிருந்தது. இந்த விஷயத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மிக கம்மியான தகவல்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் உதவப் போவதில்லை சார். இதை நான் அடிச்சு சொல்வேன். இதுதான் நிலைமை. இருந்தாலும் சார், அது என்னன்னு நீங்க தெரிஞ்சிக்க விரும்பினா வரவேற்கிறேன். ஆட்சேபனை இல்லை. ஆச்சரியம் தாளாது டாமி என்று அலறியே விட்டாள் டூபன்ஸ். உட்கார்ந்தபடியே தனது நாற்காலியில் ஒரு சுற்று சுற்றினார் கார்ட்டர். இப்பொழுது அவர் கண்கள் கேள்வியை தாங்கியிருந்தன. டாமி ஆமோதித்து தலையசைத்தான். எஸ் சார், உங்களை உடனேயே நான் அடையாளம் கண்டுகிட்டேன். பிரான்சில் ஒற்றர் இலாக்காவில் நான் இருந்தபோது உங்களை பார்த்திருக்கிறேன். நீங்க இந்த அறைக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கார்ட்டர் தன் கைகளை தூக்கி நிறுத்திவிடும்படி அமுக்கினார். எந்த பெயரும் வேண்டாம் பிளீஸ். நான் இங்கே திரு கார்ட்டர்னு அறியப்படுகிறேன். இது என் உறவுக்காரனுடைய வீடு. தனிப்பட்ட முறையில அலுவலகம் சாராத வேலை செய்ய இருந்தா வச்சுக்கோன்னு என்கிட்ட கொடுத்திருக்கான். கொஞ்ச காலத்துக்கு அது இருக்கட்டும். இப்போ என்று ஒருவர் மாற்றி மற்றவரை பார்த்த அவர் கதையை என்னிடம் சொல்ல போவது யார் என்று கேட்டார். சுட்டு தள்ளு என்று டூபன்ஸுக்கு வழிவிட்ட டாமி, இது நீ சரடுவிடும் நேரம் என்றான் சிறு புன்னகையோடு. பதிலுக்கு புன்னகைத்த கார்ட்டர், ஆரம்பிக்கலாம் பெண்ணே, கொட்டு என்றார். இருவரது கட்டளைக்கும் மதிப்பு கொடுத்து முழு கதையையும் கொட்ட ஆரம்பித்தாள் டூபன்ஸ். இளஞ்சிங்கங்கள் லிமிடெட் ஆரம்பித்த கட்டத்திலிருந்து அவருடைய அயர்ந்து போன துணி மாறாமல் அமைதியாய் கேட்டபடி இருந்தார் கார்ட்டர். அவ்வப்பொழுது தனது விரல் நுனியால் பொத்துக்கொண்டு வரும் புன்னகையை தடுத்து மறுக்க முயல்வது போல உதடுகளை பிரியாமல் மூடிய வண்ணம் இருந்தார் அவர். இவள் முடித்தபோது ஆழ்ந்த முக்கியத்துவத்தோடு ஆமோதித்து தலையசைத்து கொண்டார். இதுல முக்கியமா எதுவுமே இல்ல. ஆனா இது நிறைய விளக்குது. குறிப்பிட்ட பல விஷயங்களை உங்க கதை விளக்குது. இளஞ்சிங்கங்கள் மற்றவங்க எங்கெல்லாம் தோல்வியுற்றாங்களோ அதிலெல்லாம் சின்ன பசங்க நீங்க வெற்றி காணலாம். எனக்கு அதிர்ஷ்டத்துல நம்பிக்கை உண்டு நிறைய. அது எப்பவும் வெல்லும். இப்படி சொல்லிவிட்டு சற்றே இடைவேளை தந்தவர் பிறகு தொடர்ந்தார். நல்லது, சொல்வது பிடிக்குதா பாருங்க. நீங்க சாகசம் புரியும்னு வெறியா கிளம்பிருக்கீங்க. எந்த வகையில எனக்காக உழைக்க விரும்புறீங்க? எல்லாமே தனிப்பட்ட முறையில இருக்கணும். நினைவிருக்கட்டும், செலவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும். சராசரியான சம்பளம் உண்டு. உதடுகள் திறந்து போக கண்கள் இரண்டும் அப்படியே விரிந்து கொண்டே அகன்றபடி இருக்க, விட்ட மூச்சுக்காற்றை உள்ளுக்கிழுக்க மறந்து அவரையே பார்த்தபடியே கிடந்தாள் டூபன்ஸ். மீண்டும் சுவாசிக்க துவங்கிய போது, நாங்க என்ன பண்ணணும் என்றால் நேரடியாய். கார்ட்டர் புன்னகைத்தார். சொன்னார், இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஜஸ்ட் அதை அப்படியே தொடருங்க. ஜேன் ஃபின்னை கண்டுபிடிங்க. இருக்கலாம், ஆனா ஜேன் ஃபின் யாரு? ஆழ்ந்த சிந்தனையோடு தலையசைத்து காட்டிய கார்ட்டர், இதை பற்றி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் என்றார். அமர்ந்திருந்த நாற்காலியில் அப்படியே சாய்ந்து கொண்டார். தொங்கிய கால்களை பெருக்கலாக்கி இணைத்துக் கொண்டார். கைகளின் விரல் நுனிகளை கோர்த்து கொண்டு தனி ஆவர்த்தனம் தொடங்கினார். ரகசிய இலக்கா பற்றி நீங்க ரொம்ப அறிந்திருக்க மாட்டீங்க. 1915 ஆரம்ப நாட்களில் ஒரு வகையான ஆவணத்துக்கு உயிர் கொடுக்கப்பட்டது என்ற அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல ஆரம்பிப்போம்.
அது ஒரு ரகசிய ஒப்பந்தம், உடன்படிக்கை, எப்படி வேண்டுமானாலும் நீங்க சொல்லிக்கலாம். அதன் முன் வடிவம், அதாவது நகல், அது முடிவு செய்யப்பட்டு பல்வேறு பிரதிகளுக்கும் கையொப்பமிட தயாரானது. அமெரிக்காவில உருவாக்கப்பட்ட ஆவணம் இது. இங்கிலாந்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையே போர் நீடித்துக் கொண்டிருந்த அக்காலத்தில் நடுநிலைமையான நாடா இதுதான் இருந்தது. இதை கொண்டு போய் இங்கிலாந்தில் சேர்ப்பதாக ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் தூதுவன் மூலமா இது அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த இளைஞனின் பெயர் டேன்வர்ஸ். இந்த முழு சமாச்சாரமும் அப்பழுக்கற்ற ரகசியமாக பாதுகாக்கப்பட்டது என்றும் அணுகளவு கூட கசிந்திருக்காது என்றும் தான் நம்பப்பட்டது. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் வழக்கமாக ஏமாற்றப்பட்டது. யாரோ ஒருத்தர் பேசிடுறான் ரகசியத்தை. டேன்வர்ஸ் இங்கிலாந்துக்கு லூசிட்டானியாவில பயணமானான். விலைமதிப்பற்ற அந்த ஆவணத்தாள்களை ஒரு வழுவழு பாலித்தீன் உரைக்குள் பத்திரப்படுத்திக்கிட்டு அதை தன்னுடைய உடல் தோலுக்கு அடுத்தபடியா அணிந்து கொண்டு போனான். அந்த கடல் பயணத்தின் போதுதான் கப்பல்களை தகர்க்க பதிக்கப்படும் கன்னி வெடியிலே சிக்கி வெடித்து நொறுங்கி லூசிட்டானியா முழுகி போனது. இந்த வன்முறையில காணாமல் போனவங்க பட்டியல்ல ஒரு பெயரா டேன்வர்ஸ் பெயரும் அறிவிக்கப்பட்டது. இதுக்கு சாட்சியா அவனுடைய உடலும் கடற்கரைக்கு அடித்து வரப்பட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி அது அவன்தான் ஊர்ஜிதப்படுத்தி அந்த வழுவழு பாலித்தீன் உரை காணவில்லை. அப்போ விளைந்த கேள்விகள், அது அவன்கிட்டே இருந்து பறிக்கப்பட்டு விட்டதா, இல்ல அவனே அதை இன்னொருத்தர் கையிருப்புக்கு மாற்றிட்டானா? இரண்டாவது அனுமானம் நடந்திருக்கலாம்னு வலு சேர்க்கும் விதமா சில நிகழ்வுகள் இருக்கு. கன்னி வெடியில கப்பல் பாதிக்கப்பட்ட பிறகு படகுகளை வரிசையாக கப்பலை சுற்றி நிறுத்தி பயணிகளை காப்பாற்றும் அந்த அவசர நேரத்துல ஒரு இளைய அமெரிக்க யுவதியோடு டேன்வர்ஸ் பேசிக்கிட்டு இருந்தது கவனிக்கப்பட்டிருக்கு. அவகிட்ட டேன்வர்ஸ் எதையும் திணிச்சதை யாரும் பார்க்கல. ஆனா அவன் அப்படி செஞ்சிருக்கலாம். அவ எதையும் பத்திரப்படுத்தும் குணம் இயற்கையாகவே அதிகமுள்ள ஒரு பெண். அதனால ஆவணத்தை பத்திரமா கடற்கரை வரை கொண்டு போய் சேர்க்கும் சாத்தியக்கூறு அவகிட்டதான் அதிகம்னு டேன்வர்ஸ் நம்பி அவகிட்டயே அந்த உரையை தந்திருக்கும் சாத்தியங்கள் அதிகமா இருப்பதாதான் எனக்கு படுது. அப்படிதான் அந்த பெண் எங்கே? அந்த தாள்களை வச்சுக்கிட்டு அவ செஞ்சது என்ன? அமெரிக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் பயணம் நெடுங்கிலும் டென்வர்ஸ் மிக நெருக்கமாக பிரியாத நிழல் போல கண்காணிக்கப்பட்டிருக்கலாம்னு தெரியுது. அந்த பெண் எதிரிகளுக்கு உடந்தையா, இல்ல அந்த பெண்ணும் தீவிரமா பின்தொடரப்பட்டு அவசியமான அந்த உரை பலவந்தமா பிடுங்கப்பட்டிருக்குமா? பல கேள்விகள். அவளின் சுவடுகளை கண்டுபிடிக்க வேலைகளை முடிக்கிவிட்டோம். இது எதிர்பாராத அளவுக்கு கடினமான ஒன்று என்பது நிரூபணமாச்சு. அவ பேர் ஜேன்பின். இந்த பேர் தப்பித்தவர்கள் பட்டியல்ல துல்லியமா இடம்பெற்றது. ஆனா அந்த பொண்ணும் காற்றோடு காற்றாக கரைஞ்சிட்ட மாதிரி காணாம போயிட்டா. அவளுடைய பரம்பரை போன்ற பூர்வ சரித்திரத்தின் மீதான அத்தனை விசாரணைகளும் துளியும் பிரயோஜனப்படல. அவ ஓர் அனாதை. குழந்தைகளை பராமரிக்கும் ஏதோ ஒரு வேளையில் நாட்டின் மேற்கு பகுதியில் இருந்திருக்கா. அவளுடைய பாஸ்போர்ட் பாரிஸ் நகரத்துக்கான பயணத்துக்காக எடுக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு மருத்துவமனையில் பணியில் சேர்வதா ஏற்பாடு. அங்கே வந்து பணியாற்ற விரும்புவதா இவளே முன் வந்து கேட்டிருக்கா. பிறகு சில பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தேர்வாகி இருக்கா. லூசிட்டானியா விபத்துல இவ தப்பித்து விட்டதா கிடைத்த தகவலால் இந்த பொண்ணு ஏன் பணி உத்தரவை ஏற்றுக்கிட்டு வேலையில சேர வரலன்னு ஆஸ்பத்திரியில எல்லோரும் ஆச்சரியமாகி இருக்காங்க.
ஆக அந்த இளையவளை கண்டுபிடிக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஒன்றிலும் பலனில்லை. அவ அயர்லாந்தில் இருக்கும்போது தகவல் கிடைச்சது. ஆனா இங்கிலாந்துக்குள்ளே அவ வந்துட்ட பிறகு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. அந்த நகல் உடன்படிக்கையை வச்சுக்கிட்டு எவ்வித பலனையும் யாரும் அடைஞ்சிடல. அப்படி அடைவது படு சுலபம் என்ற போதிலும் அதனால அந்த உடன்படிக்கையை இக்கட்டான விபத்து கட்டத்துல டென்வர்ஸே சிதைச்சிட்டான் என்கிற முடிவுக்கு வந்தோம். போர் அடுத்த கட்டத்துக்கு போனது. அரசாங்கம் மற்றும் தளவாட அதிகாரிகளின் மாற்றம் இடம்பெற்றது. இதுல உடன்படிக்கை மறுக்கப்பட்டது. அது மாற்றியெல்லாம் எழுதப்படவும் இல்லை. அந்த உடன்படிக்கை எங்கேயாவது உயிர்ப்போடு இருக்கலாம் என்று வந்த அத்தனை புரளிகளும் அழுத்தமாய் மறுக்கப்பட்டன. ஜேன்பின் கண்காணாம போனது மறுக்கப்பட இந்த முழு சமாச்சாரமும் விடை கண்டுபிடிக்க முடியாத ஆழத்துக்கு காணாமல் போனது. கார்ட்டர் இப்பொழுது நிறுத்த பொறுமையற்று டூபன்ஸ் கேட்டார். ஆனா இப்போ போய் ஏன் அத்தனையும் மறுபடியும் தோண்டப்படணும்? போர் கூட முடிஞ்சாச்சே. ஏன்னா அந்த ஆவணத்தாள்கள் இன்னும் சிதைக்கப்படலைன்னு தெரியுது. அதுக்கு இன்று முழுக்க முழுக்க புது மற்றும் மிக ஆபத்தான முக்கியத்துவத்தோடு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு விடுமோ என்ற பயம் துளித்துள்ளது. டூபன்ஸ் முழித்தாள். கார்ட்டர் அப்படித்தான் என தலையசைத்து ஆமோதித்தார். 5 வருடங்களுக்கு முன்னால் அந்த உடன்படிக்கையின் நகல் நம் கையில் இருந்த ஒரு அற்புதமான ஆயுதம். இன்னைக்கு நமக்கு எதிரான ஆயுதம் அது. நடந்திருப்பது ராட்சச அளவிலான ஒரு முட்டாள்தனம். ஆவணத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ள நிபந்தனைகள் மட்டும் பப்ளிக்கா அறிவிக்கப்பட்டா அதுதான் பிரளயம் என்பதற்கான சரியான பொருள். நான் சொல்வது ஓர் அதிகபட்ச சாத்தியக்கூறுதான். உடனடியா அப்படி ஒரு போர் வெடித்து விடும்னு நானே கூட நினைக்கல. ஆனாலும் தற்போதைய நாட்டு நிலைமையில எந்த ஆட்சியாளரையெல்லாம் நாம தப்பானவங்கன்னு முத்திரை குத்தி ஓரங்கட்ட முடியாதோ அவங்களையெல்லாம் அந்த ஆவண நகல் சுட்டு விரல் நீட்டி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு குற்றம் சாற்றும். லேபர் கட்சி, அதாவது உழைப்பாளர் கட்சி, இக்கட்சிக்கு வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுக்கிட்டு அலையிற லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு சுமத்தும்படும் குற்றச்சாட்டுக்கள் பொறுத்து கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாக அமையும். இன்னைக்கு தேதியில நமது பிரிட்டிஷ் பொருளாதாரம், வியாபாரம் என எல்லாத்துக்கும் எந்த உழைப்பாளர் கட்சியும் துளியும் ஒப்பேறாத ஒரு சாபம்தான். திறனற்ற ஓர் ஊனமற்ற அரசாங்கம் இது என்பதே நிஜம். ஆனாலும் இதெல்லாம் நிஜமாய் காத்திருக்கும் ஆபத்துக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. சற்று நிறுத்திவிட்டு நிதானமாய் சொன்னார். நாட்டின் தற்போதைய அமைதியற்ற போக்குக்கு பின்னால் கம்யூனிஸ்டுகளின் ஆதிக்கம் இருக்குன்னு நீங்க படிச்சிருக்கணும், இல்ல கேள்விப்பட்டிருக்கணும், உண்டா? டூபன்ஸ் ஆமோதிப்பாய் தலையசைத்தாள். அதுதான் உண்மை. ஒரு புரட்சியை உண்டு பண்ணி நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரே நேர்கோடு. கம்யூனிஸ்டுகளின் தங்கங்கள் நாட்டுக்குள் கொட்டிக் கொண்டிருக்க ஒரு மனிதன் இவன் நிஜம் என்ன, நிஜ பெயர் என்ன போன்ற எதுவும் நமக்கு தெரியாத ஒரு ஆள் இருட்டுலகத்துல நின்னுக்கிட்டு புரட்சி என்னும் இந்த இலக்கை அடைய அயராது உழைச்சிக்கிட்டு இருக்கான். கம்யூனிஸ்டுகள் நாட்டின் அமைதியற்ற நடுக்கத்துக்கு பின்னால் இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா இவன் அந்த கம்யூனிஸ்டுகளுக்கு பின்னால் வலுவா நிக்கறான். யார் இவன் நமக்கு தெரியாது. ரொம்ப அடக்கமானவன் போல ஒரு பட்டம் தரப்பட்டு அந்த பேர்ல தான் இவன் எப்பவுமே பேசப்படுறான். அந்த பட்டம் மிஸ்டர் பிரவுன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இன்றைய தேதியில அதிபயங்கர குற்றங்களின் முடிசூடா மகாராஜா இவன்தான்.
இதற்காக இயங்கும் கூட்டம் ஒன்றினை அதிசயத்தக்க வகையில் கட்டுப்படுத்தி இயக்கி வருகிறான் இவன். போர்க்காலங்களில் எழுச்சி ஊட்டும் துண்டு பிரசுரங்கள் பிரசுரித்து நாட்டுக்குள் விட தேவைப்பட்டால் பல கோடி பணம் இவனால் தரப்பட்டதுதான். இவனுடைய உளவாளிகள் எங்கும் இருக்கலாம். ஜெர்மானியன்தான் அப்போ என்றான் டாமி, எதிரி நாடான ஜெர்மனியை மனதில் வைத்து. மாறாக அவன் ஓர் ஆங்கிலேயன், இங்கிலீஷ்காரன் என்று நம்ப என்கிட்ட பல காரணங்கள் உண்டு. இவன் ஒரு ஜெர்மன் எதிரி, தெரிஞ்சுக்கோங்க. இவன் எதை அடைய இப்படி உலகின் முக்கிய நாடான நம் நாட்டையே பகடை காயாக்குகிறான்னு நமக்கு தெரியாது. வரலாற்றில் தனியிடம் பிடித்துள்ள ஹிட்லர் போன்றோரை மாதிரி தனி ஒரு மகா சக்தியாக எழுந்திருக்க விரும்புகிறானோ என்னவோ. இவனுடைய நிஜ குண அதிசயங்கள் பற்றி நம்மிடம் துளி குறிப்பு கிடையாது. இவனுடைய உண்மையான விசுவாசிகளுக்கும் தொண்டர்களுக்கும் கூட இவனுடைய நிஜம் தெரியாது என்பது நமக்கு கிடைத்துள்ள முக்கிய தகவல். மிஸ்டர் பிரவுன் எங்கெல்லாம் தன் கைவரிசையை காட்டியுள்ளான்னு நமக்கு செய்தி கிடைச்சு ஓடுறோமோ அங்கெல்லாம் இவன் ஓர் இரண்டாம் தர மனிதனாய்தான் இயங்கியிருப்பான். கையால் போலன்னு வச்சுக்கோங்களேன். அங்கு நடந்தவற்றுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று வேறு ஏதோ பெரும் முகமும் தெரியாதவன் அப்புறமா அறிக்கை விடுவான். இப்படிப்பட்ட குற்றங்கள்ல ஒருவன் துளியும் முக்கியம் இல்லாதவனை போல் ஒருவன் ஒரு வேலைக்காரன் அல்லது கிளர்க்கு போலன்னு வச்சுக்கோங்களேன். திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் கவனிக்கப்படாமலே முழுக்க முழுக்க பின்னணியில இயங்கியிருக்கான் என்பதையும் கழுவும் மீனில் நழுவும் மீனான மிஸ்டர் பிரவுன் மற்றொரு முறை அகப்படாமல் தப்பித்து விட்டான் என்பதையும் பிறகு நாங்க கண்டறிவோம். இப்பொழுது டூபன்ஸ் துள்ளி எழுந்து ஹோ என்றாள். அப்படின்னா என்ன? அப்படின்னா திரு விட்டிங்டன் ஆபீஸ் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அந்த காரியதரிசி அவன் தன்னை பிரவுன் அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அப்படின்னா உங்களுக்கு தோணல? இதற்கு கார்ட்டர் சிந்தனை பொதித்து தலையசைத்து கொண்டிருந்தார். இருக்கலாம், வாய்ப்பிருக்கு. இதுல நம் ஆவலை தூண்டிவிடும் விஷயம் என்னன்னா, எப்பொழுதுமே இந்த பெயர் சம்பவம் நடைபெறும் போது உதிக்கப்படுகின்றது என்பதுதான் மகா சாதுரியம் நிறைந்த ஒருவனின் வினோத இயல்பு. கண்டுபிடிக்க முடிகிறதா பார் என்று வெளிப்படையாய் விடுபடும் சவால். நீங்க பார்த்த அவனை விவரிக்க முடியுமா? நான் அவனை கவனிக்கலையே. அசாதாரணமா இல்ல, அவன் ரொம்ப சாதாரணமா இருந்தான், எல்லோரையும் போல. ஏ கார்ட்டர் அவருக்கே உரிய அசதியோடு பிணைந்து மெலிதாய் சிரித்தார். இதுதான் வித்தியாசமில்லாம எல்லோருக்கும் ஒரே மாதிரி சொல்லும் மிஸ்டர் பிரவுனின் விளக்கம். அந்த விட்டிங்டன் மனுஷனுக்கு ஒரு தொலைபேசி சங்கதி வந்ததா சொல்லிக்கிட்டு நுழைஞ்சிருப்பானே, அப்படித்தானே? அலுவலகத்துக்கு வெளியில ஏதாவது தொலைபேசியை கவனிச்சீங்களா? டூபன்ஸ் நினைத்து பார்த்தாள். நான் கவனிச்சதா தோணல. இருந்திருக்காது. இதுதான் திருவாளர் பிரவுன் தன்னுடைய ஆளுக்கு கட்டளையிடும் விதம். அவன் அங்கு நடந்த முழு உரையாடலையும் நிச்சயமா ஒட்டு கேட்டிருக்கான். சொல்லுங்க, இது எப்போ நடந்தது? விட்டிங்டன் உங்ககிட்ட பணம் கொடுத்து விட்டு மறுநாள் வரும்படி சொன்ன பிறகா? டூபன்ஸ் ஒப்புக்கொண்டாள். ஆமாம், துளி சந்தேகத்துக்கிடமின்றி பிரவுனின் கைதான் இயங்கிருக்கு சொன்னா கார்ட்டர் சற்று நிறுத்தினார். இதுதான் புரியுதா? நீங்க எதுக்கு எதிரா பள்ளம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு விளங்குதா? இன்றைய தேதியின் மிக நுணுக்கமான திட்டமிடல் நிறைந்த ஒரு சர்வதேச குற்றவாளிக்கு எதிரா என்று விட்டு அனுபவித்து குறிப்பிட்டார். எனக்கென்னவோ இது பிடிக்கலாமா? 2 பேரையும் சொல்றேன். நீங்க சின்னவங்க, வாழ வேண்டியவங்க. உங்களுக்கு எதுவும் விபரீதமா நடப்பதை நான் பார்க்க விரும்பல. அப்படி எதுவும் நடக்காது. நிமிர்ந்த பார்வையோடு நம்பிக்கை தந்தாள் டூபன்ஸ்.
நான் இவளை கவனிச்சுக்கிறேன் சார் என்றான் டாமி. நானும் உன்னை கவனிச்சுப்பேண்டா என்று ஆண்மை தைரியம் மிகுந்து பதில் தந்தாள் டூபன்ஸ். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குங்க என்றார் கார்ட்டர் புன்னகைத்தபடி தொடர்ந்தார். பேசிக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு திரும்புவோம். நாம இதுவரை ஆழமா தோண்டி கண்டெடுக்காத புதையலான அந்த ஆவண நகல்ல ஏதோ மர்மம் இருக்கு. விளக்குறேன், கவனிங்க. அதை காரணம் காட்டி நாம மிரட்டப்பட்டிருக்கோம். நேரடியாகவும் நிபந்தனைகள் போட்டும் புரட்சிகர கும்பல் அவங்க கையில தான் அது இருக்குன்னு மேடை போட்டு அறிவிக்காம நமக்கு புரிய வச்சிட்டாங்க. சரியான சமயம் வாய்க்கும் போது அதை அப்படியே புதுப்படையா வெளியிடுவோம் என்பதையும் வெளிப்படையாக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அந்த உடன்படிக்கை சொல்லும் நிபந்தனைகளையும் அது விட்டுத்தரும் பலாபலன்களின் பலவற்றையும் அவங்க தப்பு தப்பா அர்த்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நாம முக்கியமா கவனிக்கணும். அரசாங்கம் அவனுங்க சும்மா வீராப்பு காட்டுறானுங்க என்னும் நிலைப்பாட்டை எடுத்திருக்கு. சரியோ தப்போ நமக்கு தெரியாது. எல்லா மிரட்டலையும் மறுத்தளித்து மறுப்பதையே தன் கொள்கையா கொண்டிருக்கு அரசாங்கம். இளைஞர்களே, வரும் பயமுறுத்தல்கள் நிஜம்னு நாம நம்ப சூசக தகவல்கள் இருக்கு. சங்கேத குறிப்புகளும் இருக்கு. பல ஜாம்பவான்களை குற்றம் சுமத்தி சுட்டிக்காட்டும் ஏதோ ஒரு தஸ்தாவேஜுவையும் அவங்க கையகப்படுத்தி விட்டது போலதான் நிலைமை போகுது. இதன் நம்பகத்தன்மை பற்றி எனக்கு நிச்சயமா விளங்கல. இருந்தாலும் அதை அவங்களாக படிக்க முடியல. ஏன்னா அது சங்கேத ரகசிய புரியாத பாஷையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. லிக்ராட் கோட் நாம தேடிக்கிட்டு இருக்கிற ஆவணம் எந்த ரகசிய மொழியிலையும் அமைக்கப்படல என்பது நமக்கே நல்லா தெரியும். ஆக இது அபாயம். நான் சொல்றேன் பசங்களா, இதுல என்னவோ இருக்கு. ஆமா, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜேன் பின் இறந்து கூட போயிருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி படல. இப்ப விசித்திரமான விஷயம் என்னன்னா, அவங்க அந்த பெண்ணை பற்றிய தகவல்களை நம் மூலமா பெற முயற்சிக்கிறாங்க. இதுதான் என்ன? ஆமா, ஓரிரு சமாச்சாரங்கள் திடுதிப்புன்னு முளைச்சிருக்கு. நீங்க சொன்ன அந்த குட்டி கதை டூபன்ஸ் என் இந்த யூகத்தை ஊர்ஜிதமாக்குது. அவங்களுக்கு நாம ஜேன் பின்னை தேடி குறி வச்சிருப்பது தெரிஞ்சாச்சு. இப்ப என்ன செய்வாங்க? அவங்களே ஒரு ஜேன் பின்னை கொண்டு போய் நிறுத்துவாங்க. பாரிஸ்ல ஓர் உணவகத்துலன்னு வச்சுக்கோங்களேன். மூச்சடைச்சு போனது டூபன்ஸுக்கு. மெலிதான புன்னகையோடு தொடர்ந்தார் கார்ட்டர். ஜேன் என்ன மாதிரி அமைப்பு என்பது இங்கே யாருக்கும் ஒரு துளி கூட தெரியாது. ரொம்ப வசதி. இந்த இறந்த கால கதையை நல்லா அலங்கரிச்சு ஒரு துருப்பு சீட்டா கையில எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவா அவ. நம்ம கிட்ட இருந்து எத்தனை சமாச்சாரங்களை கடைய முடியுமோ அத்தனையும் கடைஞ்சி பிழிந்தெடுத்து கொள்ள வேண்டியதுதான் அவ வேலையே. புரியுதா திட்டம்? அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க என்று மூச்சு காற்றுக்கு அல்லாடியபடி ஜேன் பின்னாகத்தான் என்னை அவங்க பாரிஸுக்கு அனுப்ப இருந்தாங்களா என்றாள். நடப்பது என்ன என்று உள்வாங்கிக் கொள்ள முடியாதவளாய். இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்ச களைப்போடு சிரித்தார் கார்ட்டர். எதிர்பாராம இருவருக்குள் ஏற்படும் ஒரே மாதிரியான சிந்தனைகளை நம்புறவன்தான் நான்.